அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் கவியரங்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நிறுவனர் கவிச்சுடர் முனைவர் கானா கல்யாண சுந்தரம் அவர்களின் முன்னிலையில் செயல் தலைவர் நா. வேலாயுதம் அவர்கள், செயலர் திரு விகந்தன் அவர்கள், நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோரின் சீரிய முன்னெடுப்பில் நமது குழுமத்தின் 2வது தன்முனை கவியரங்கத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கவியரங்க தலைமை அமர்வு நமது செயற்குழு தலைவர் கண்மணி கண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நோக்க உரை வழங்கிட நமது செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களும், வாழ்த்துரை வழங்கிட நமது இணை செயலர் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களும், நமது ஆலோசகர் உங்கள் ரேகா டாக்டர் ரேணுகா பிரதீப்குமார் அவர்களும் நன்றியுரை நல்விட நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் கவிஞர் கா. குணசேகரன் அவர்களும் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று நிகழ்வில் உங்களுடன் நெறியாளர்களாய் நாங்கள் டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுடன் நான் டாடோ சேக்கா சந்திரகலா. தன்முனை கவியரங்கின் முதல் நிகழ்வாய் தன்முனை குழுமத்தின் நிறுவனர் கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் அவர்களை தொடக்க உரை ஆற்றிட அன்புடன் பணிகிறோம். வாருங்கள் ஐயா, தொடக்க உரையினை நிகழ்த்தி வையுங்கள். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழை வழங்க கேட்போம், எதிலும் தமிழை வழங்க கேட்போம். பொங்கும் தமிழின் இலக்கிய சுவையை உலகெங்கும் பரவ விடுவோம். திங்கள் செல்லும் விண்வெளி பாதையிலும் மங்கா தமிழொலி சிந்திட காண்போம் என்று தமிழனை இருகரம் கூப்பி வணங்கி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உறுதியேற்று இந்த அற்புதமான தன்முனை கவியரங்கத்தை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தன்முனை கவிதைகள் குழுமம் ஏற்படுத்தி 8 ஆண்டுகள் நிறைவடைந்து 9வது ஆண்டிலே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நடைபெறுகின்ற இந்த தன்முனை கவியரங்கத்துக்கு இங்கே நெறியாளர்களாக இணைந்துள்ள டாடோ சந்திரகலா கவிஞர் அவர்களுக்கும் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதே போல வாழ்த்துரை வழங்க இங்கே இணைந்திருக்கின்ற புதுகை ஆதிரா அவர்களும் டாக்டர் ரேணுகா பிரதீப்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் தூண்களாக தற்காலத்தில் மட்டுமல்ல இனி எக்காலமும் சிறப்பாக வழிநடத்தி செல்லுகின்ற ஐயா நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்களையும் விகந்தன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களை வாழ்த்துகிறேன். அதே போல இன்றைய கவியரங்க தலைமை நம்முடைய செயற்குழுவினுடைய தலைவர் கண்மணி கண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், ஆகச்சிறந்த தலைமை பண்பு உடையவர். அவர் இன்று தலைமையேற்று இந்த கவியரங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்த தயாராக இருக்கிறார். இனி இந்த கவியரங்கில் கலந்து கொள்வோரை நாம் வரவேற்போம். அவர்களுக்கும் நல்வாய்ப்பளித்து கவிதைகளை இங்கே அரங்கேற்ற அவர்களை வணங்கி வாழ்த்துவோம். தன்முனை கவிதைகள் குழுமம் இப்போதெல்லாம் எப்படி செயல்படுகிறது என்று யாராவது கேட்டால், ஆகச்சிறந்த குழுமமாக இன்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சிறுவர்கள், இளம் கவிஞர்கள்
நம்முடன் இணைந்து அற்புதமான தன்முனை கவிதைகளை இங்கே இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், எதிர்வருகின்ற தன்முனை படைப்பாளர் பேரவை ஒரு ஆண்டு விழாவை நடத்தவிருக்கிறது. அந்த ஆண்டு விழாவிலும் சிறுவர்களுக்கான விருதை எம்முடைய பெயரிலே கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை நாம் வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பல விருதுகளை நம்முடைய நிர்வாகிகளுக்கு அவர்கள் கொடுப்பதாக இருக்கிறார்கள். விழா நாளை நடைபெறுகிறது. அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்களுடைய சீரிய தலைமையிலே ஆகச் சிறந்த விழாவாக நிச்சயமாக இருக்கிறது. நானும் விழாவில் கலந்து கொள்கிறேன் என்று இன்று தன்முனை கவியரங்கில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கவியரங்கில் ஜெகன் அப்புதுரை அவர்களும், அனீஷ் நிர்மல் அவர்களும், பிரணவி பிரதீப் குமார் அவர்களும், குணசேகரன் பொறுப்பாளர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று இந்த முன்னிலை உரையை நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் காலம் கருதி இடத்தை செய்ய வேண்டும். அடுத்து நம்முடைய நெறியாளர் டாடோ சந்திரகலா சிவகாம சுந்தரி அவர்கள் வழி நடத்துவார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான தன்முனை கவிதைகளை படையுங்கள், நிர்வாகிகள் அனைவரும் படியுங்கள் என்று சொல்லி வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தும்பிக்கை யானை தூய மனதுடன் வணங்கி துவங்குகிறேன். எங்களது கவியரங்கத்தை நாம் ஆரம்பிக்கலாம். முதலில் தலைமை உரை முடிச்சிடலாம் இல்லைங்களா ஐயா? தலைமை உரை அவங்க சொல்லணும் இல்லையா? இப்போ இவரு நோக்க உரை நம்முடைய செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களை அழைப்பார். வேலாயுதம் சகோதரர், உங்களுடைய நோக்க உரையை நீங்கள் வழங்கலாம். வாருங்கள் சகோ. நன்றி நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி. தன்முனை கவியரங்கத்தின் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. அற்புதமான இந்த கவியரங்கத்திற்கு எனக்கு முன்னாலே உரையாற்றிய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் அற்புதமாக ஒரு விடயங்களை குறிப்பிட்டார். தற்பொழுது தன்முனை கவியரங்கம் மட்டுமல்ல, தன்முனை கவிதைகள் குழுமம் வெகு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு வருகிறது. உண்மை. அதற்கு தற்பொழுது நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அனைவரினுடைய பங்களிப்பும் அதற்கு பெரும் காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஐயாவினுடைய சீரிய முயற்சி எங்கும் தடைபட்டு போகாமல் ஆலமரம் போல் அழைத்தோங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பங்களிப்பு அளித்துக் கொண்டு நாம் வெவ்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருக்கின்றோம். இது பெருமைக்குரிய ஒரு விடயம். அந்த விடயத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் தன்முனை கவியரங்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நமது பெரும் மதிப்பிற்குரிய நிர்வாகி கண்மணி கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், ஆகச்சிறந்த பண்பாளர், தலைமை பொறுப்பை வகிப்பதில் தலை சிறந்தவர் என்று எல்லோராலும் போற்றப்படுபவர். அவருடைய தலைமையிலே இந்த கவியரங்கம் வெகு சீரும் சிறப்பமாக நடைபெறுவதில் பெரும் மகிழ்ச்சி. நமக்கு கிடைத்த மற்றும் ஒரு 2 நெறியாளர்களாக சிவகாம சுந்தரியம் அவர்களும் டாட்டோ சந்திரகலா அவர்களும் தற்போது இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நாம் நூலரங்கத்தில் வெற்றியை அடைந்தது போல் அடுத்த கவியரங்கத்தையும் நாம் வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த கவியரங்கம் சான்றாக இருக்கும். என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் விகந்தன் அவர்களும் தன்னுடைய உடல்நலம் சற்று குன்றிருப்பதால் இந்த அரங்கத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. அவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமக்கு பின்னாலே இருந்து பணியாற்றுகின்ற இந்த அரங்கத்தின் நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஐயா பெருமதிப்பிற்குரிய குணசேகரன் ஐயா அவர்களும் இந்த குடும்பத்திற்காக தன்னுடைய உழைப்பினை சிந்திக் கொண்டிருக்கின்றார். அத்தோடு நம்மளுடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் வெகு சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி பாராட்டி இந்த கவியரங்கம் வெகு சீரும் சிறப்புமாக வெற்றியிட வாழ்த்துகின்றேன். நிச்சயம் பின்னொரு நாளில் நாம் விரிவாக பேசுவோம். அதிகம் நேரம் எடுக்காமல் இந்த கவியரங்கம் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
தலைமையுரை அப்புறம் இது இல்லைங்களா ஐயா? ஆஹ் அப்புறம் ஆனா- கவிஞர்களை நாம பேசியாச்சு. அவர் நோக்க உரை அவர் பேசிட்டாரு, நம்ம தலைமை பேசியாச்சு. நீங்க கவியரங்கம் தலைவரை அழைச்சு முதல்ல ஒரு தலைமை உரை சொல்லிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுங்க. இல்ல, வாழ்த்துறை வழங்க 2 பேர் இருக்காங்க ஐயா, புதுவை ஆதிராவும் ரேகாவும். வாழ்த்துறை இடையில வச்சுக்கலாம், மத்தியில வச்சுக்கலாம். நன்றி நன்றி ஐயா. தலைமையுரை இல்லைங்களா ஐயா? தலைமை உரை தலைமையுரை வழங்க தலைமை உரை சொல்லுங்க. சகோதரர் கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்கள், செயற்குழு தலைவர் தன்முனை கவிதைகள் குழுமம் அவர்களை தலைமையுரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரரே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களுடன் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த பெருமை மிகு நல்வாய்ப்பினை மகிழ்வோடு ஏற்று முன்னிலை வகித்திருக்கும் தன்முனை பிதாமகர் மதிப்பூர் ஐயா கானா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நோக்க உரை நல்கி என்னை என் தலைமை பண்பை எல்லாம் மெச்சி பேசிய அன்பு நண்பர் வேலாயுதம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிட வந்திருக்கும் அன்பு சகோதரிகள் புதுகை ஆதிரா மற்றும் உங்கள் ரேகா அவர்களுக்கும் இன்றைய அரங்கின் நெறியாளுமை செய்யும் அன்பு சகோதரிகள் டாட்டோ சந்திரகலா மற்றும் சிவகாம சுந்தரி அவர்களுக்கும் இந்த குழுவை செயல் தேனியாக உழைத்து பின்புலத்தில் இருந்தும் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கும் அன்பு நிறை விகந்தன் அவர்களுக்கும் நிறைவாக நன்றியுரை நல்க வந்திருக்கும் எனது அருமை நண்பர் முகநூலில் என்னை விதைத்த விவசாயி கா குணசேகரன் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தன்முனை கவியரங்கை துவக்குகிறேன். இன்றைய தன்முனை கவியரங்கின் தலைப்புகளாக கருப்பொருளாக மாறிவரும் வாழ்க்கை முறை, மொழி பற்று, காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொருவரும் 5 தன்முனை கவிதைகளை வாசிக்கலாம் என்று நமக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைய நிகழ்வின் முதல் கவிஞரை வரவேற்கிறேன். யார் யார் பங்கேற்கிறார்கள் என்கிற பட்டியலும் என்னிடம் இல்லை, ஓரிருவர் மட்டுமே எனக்கு கவிதைகள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே தாங்கள் கையுயர்த்தி தங்களை தாங்களே அறிமுகம் செய்து கொண்டு கவிதை படிக்க வரலாம். அந்த கவிதைகளை செவி உணர்ந்த பிறகு அதற்குரிய ஐயா அது லிஸ்ட் டாட்டோ சந்திரகலா வச்சிருக்காங்க, அது பொறுமையா ஒண்ணு சொல்லுவாங்க. சிவகாம சுந்தரியும் அதை பார்த்துப்பாங்க. இனி நெறியாளர்கள் கைவசம். நன்றி சகோதரரே. பண்ணிடுங்க. தனராஜ் பார்ப்பனன் சகோ இருக்கீங்களா? தனராஜ் பார்ப்பனன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறோம். கேக்குதுங்களா என்னுடைய குரல்? கேக்குதுங்க சார். அவர் இல்ல இருக்காரு தனராஜ் பாப்பனன். அனைவருக்கும் வணக்கம். தன்முனை கவிதை குழுமத்தின் நிறுவனர் கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும் இன்றைய காணொளி கவியரங்கத்தின் தலைமையில் அமர்ந்திருக்கும் முனைவர் கண்மணி கண்ணன் ஐயா அவர்களுக்கும், குழுமத்தின் செயல் தலைவர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுமியுள்ள நிர்வாகிகளுக்கும் கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கவிதைக்குள் செல்கிறேன். மானாவாரி பூமியிலும் மழையின்றி வளர்ந்திருக்கு. மானாவாரி பூமியிலும் மழையின்றி வளர்ந்திருக்கு அழகழகாய் காணும் அற்புத வீடுகள். உழவு தொழில் செய்ய உருப்படியா யாரும் இல்ல. உழவு தொழில் செய்ய உருப்படியா யாரும் இல்ல. வெளிநாடு சென்று விட்டான் விவசாயி மகன். பெற்ற தாய்மொழியால்
பெற்ற தாய்மொழியில் பிழை திருத்தம் தொடர்கிறது. பெற்ற தாய்மொழியில் பிழை திருத்தம் தொடர்கிறது. கற்ற பிற மொழிகள் கவனத்தை ஈர்க்கின்றன. மும்மொழியும் கற்போம், மும்மொழியும் கற்போம், முதலாக தமிழை வைப்போம். எம்மொழியும் ஈடில்லை என்று உணரச் செய்வோம். அடுத்ததாக, கடினமாய் உழைத்தேன். உறவுகள். கடினமாய் உழைத்தேன் கல்லூரிக்கு அனுப்ப. கடினமாய் உழைத்தேன் கல்லூரிக்கு அனுப்ப. கரை சேரும் முன்பே காதல் வளைக்குள். என்னுடைய நிறைவான கவிதை. புகுந்த வீட்டில் புதிய உறவுகள். புகுந்த வீட்டில் புதிய உறவுகள். பார்த்து விரிப்பாய் பறக்கும் சிறகுகள். நன்றி. சிறப்புங்க சகோதரரே. ஐயா சிறப்பு, அத்தனையும் அருமை, அத்தனையும் அருமை, வாழ்த்துக்கள். முதல் கவிஞராக இடம்பெற்ற தனராஜ் பாப்பனன் அவர்கள் தன்னுடைய பார்வையிலே 3 தலைப்புகளிலும் 5 கவிதைகளை மிகச் சிறப்பாக வகுத்திருந்தார். ஒவ்வொன்றும் முத்தென்று சொல்வதில் மிகையில்லை. ஆனால் பின்னூட்டம் தருவதற்காக நான் தேர்ந்தெடுத்த அவருடைய கவிதை மொழிப்பற்று பற்றிய அவருடைய பார்வை. பெற்ற தாய்மொழியில் பிழை திருத்தம் தொடர்கிறது. தமிழ் நம் அனைவருக்கும் தாய்மொழியாக இருந்தும் ஆரம்ப கல்வியிலிருந்து அதையே நாம் கற்றும் இன்னமும் சின்ன சின்ன இலக்கண பிழைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை திருத்துவதற்கு கூட சரியான மொழி தெரிந்த ஆட்கள் இல்லாத ஒரு பஞ்ச நிலைமை நம் மொழிக்கு வந்திருக்கிறது என்பதை மிகவும் ஆதங்கத்தோடு சுட்டிக்காட்டி, அதே வேளையிலே நமது தாய்மொழி அல்லாத மற்ற மொழிகள் தழைத்தோங்கி சிறந்து கொண்டிருப்பது நம் மொழிப்பற்று எந்த அளவுக்கு சிதிலமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாக மிகச் சிறப்பான வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய பார்வையை தன்முனையாக அவர் வடித்திருந்ததை பாராட்டுவதில் தவறில்லை என்று கருதுகிறேன். வாழ்த்துக்கள் கவிஞரே. அடுத்த கவிஞர்களை நன்றி. வரவேற்கலாம். அனீஷ் நிர்மல் சகோ இருக்கீங்களா? அனீஷ் நிர்மல் சகோதரர், நீங்கள் உங்க கவிதைகளை படிக்கலாம். பெயர் சொல்லி படியுங்கள். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். எந்தன் ஒளியும் வழியுமான பரம்பொருளின் பாதம் தொட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்கி 5 திணைகளின் 4 திணைகளும் ஒருங்கே அமையப் பெற்று செல்வச் செழிப்பின் சீமாட்டியாம் குமரி மண்ணிலிருந்து நான் அனீஷ் நிர்மல் 3 சூழல்களை உள்ளடக்கிய 5 தன்முனை கா விதைகளை இங்கே விதைக்கின்றேன். தன்முனை கா விதை 1. சூழல் மாறிவரும் வாழ்க்கை முறைகள். கைபேசி எனும் உலகத்தில் நானும் தவழ்கின்றேன். கைபேசி எனும் உலகத்தில் நானும் தவழ்கின்றேன். அருகில் இருப்பது யாரோ மனம் உணர மறுக்கின்றது. அருகில் இருப்பது யாரோ மனம் உணர மறுக்கின்றது. தன்முனை கா விதை 2. சூழல் மொழிப்பற்று. அழுகைக்குள் நின்றொலித்த ஆரிராரோ என் உயிர்வலி. அழுகைக்குள் நின்றொலித்த ஆரிராரோ என் உயிர்வலி. அம்மாவின் தாலாட்டு அதுவே தாய்மொழி. அம்மாவின் தாலாட்டு அதுவே தாய்மொழி. தன்முனை கா விதை 3. சூழல் குடும்ப உறவுகள். சாப்பாட்டு மேசை நாற்காலியோ யாருமின்றி தவிக்கின்றதே. சாப்பாட்டு மேசை நாற்காலியோ யாருமின்றி தவிக்கின்றதே. காலி தட்டுகளிலோ உறவுகளின் நிழல்கள் தங்கியே நிற்கின்றன. காலி தட்டுகளிலோ
உறவுகளின் நிழல்கள் தங்கியே நிற்கின்றன. தன்முனை கவிதை 4. சூழல் மாறிவரும் வாழ்க்கை முறைகள். தோளோடு தோளாய் என்னுள் வாழும் கைபேசி. தோளோடு தோளாய் என்னுள் வாழும் கைபேசி. அந்தோ மாறும் வாழ்க்கை, படைப்பதும் பறிப்பதும் அவனே. அந்தோ மாறும் வாழ்க்கை, படைப்பதும் பறிப்பதும் அவனே. தன்முனை கா விதை 5. சூழல் மொழிப்பற்று. மொழிப்பற்று இன்னும் ஊட்டுமே ஓர் மாற்றம். மொழிப்பற்று இன்னும் ஊட்டுமே ஓர் மாற்றம். புதிதென ஓர் தீப்பொறி, எழுத்தே என் வாகைத்தீ. புதிதென ஓர் தீப்பொறி, எழுத்தே என் வாகைத்தீ. 5 கவிதைகளும் வாசித்தாயிற்று. இங்கே 5 கா விதைகளை விதைத்திருக்கின்றேன். அது மரமாவதும் மரமாகி கனியாவதும் அனைத்து நல் உள்ளங்களின் மனதில்தான் இருக்கின்றது. இங்கே முன்னிலை வைத்துக்கொண்டு முன்னிலை வழங்கிய கவிச்சுடர் கா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் கண்மணி கண்ணன் அவர்களுக்கும், மற்றும் நெறியாளர் சிவகாம சுந்தரி அம்மா அவர்களுக்கும், மற்றும் ரேணுகா பிரதீப் குமார், டாட்டோ கே சந்திரகால் அவர்களுக்கும், அத்துடன் என்னுடன் கவிதை பாட மற்றும் கவிதை விதைக்க வந்திருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பின் கலந்த வணக்கங்கள். நன்றி. சிறப்பு சகோதரரை, பாராட்டுகள். காவிதை சிறப்பு, சிறப்பு. கவிதையின் அளவு சொன்னீங்க. சிறப்பு கவிஞரே. உங்களுடைய பார்வையிலும் எனக்கு மனதுக்கு இசைந்தது மொழிப்பற்று பற்றிய உங்கள் கவிதைதான். அழுகையோடு இணைந்திருந்த ஆரிராரோவே என் தாய்மொழி, நான் கற்ற முதல் மொழி என்று தாய்மொழியின் மீது உங்கள் பற்றை அழகாக வெளிப்படுத்திய அந்த கவிதைக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுகள். மற்ற கவிதைகளும் மிகச் சிறப்பாக இருந்தன. ஆனால் நாங்கள் கவிதைகள் என்று சொல்வதை நீங்கள் கா விதைகள் என்று கூறியதிலிருந்து உலகுக்கு உங்கள் கவிதைகளின் மூலமாக எதையாவது விதைக்க வேண்டும் என்கிற உங்கள் ஆர்வம் புலப்படுகிறது. அந்த நல்லெண்ணத்திற்கு நல்வாழ்த்துகள். நீங்கள் வெற்றியடையவும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கூறுகிறேன். அடுத்த கவிஞரை அழைக்கலாம். கவிஞர் ஜெகன் இருக்கீங்களா? கவிஞர் ஜெகன் இருக்கிறேன். நீங்க உங்க கவிதைகளை படைக்கலாம் சகோதரரே. மதிப்புக்குரிய எனது பேராசானோடு தலைமை உள்ளிட்ட அனைவருக்குமாக வணக்கத்தோடு என் கவிக்குள் நுழைகிறேன். சுவிஸிலிருந்து அப்புத்துரை ஜெகன் நான். சூழல் மாறிவரும் வாழ்க்கை முறை, மொழிப்பற்று, காதல் மற்றும் குடும்ப உறவுகள், குறைகள் தெரியாத காதல் காலங்கள், காரணங்கள் இல்லா திருமண முறிவு, தேடி வாங்கி புத்தகங்கள் வாசிப்பு, வாழ்விடம் மாறியும் மாறாத மொழிப்பற்று, பச்சை குத்தி காதலுக்கு மரியாதை, மாறிய இணைகளும் மாறாத நினைவுகளும், குடும்ப கட்டமைப்பு மருவிச் செல்கிறது, வெவ்வேறு பாதைகளில் அவரவர் பயணிப்பு, நெரிசலில் தவிக்கும் போக்குவரத்து, வாகனப் பெருக்கம், வளர்ச்சியடையாத தெருக்கள். நன்றி, வணக்கம். அருமை கவிஞரே, மிகச் சுருக்கமாக தெளிவாக அச்சடித்த மாதிரி என்று கூறலாம். அப்படி உங்கள் கவிதைகள் அமைந்திருந்தன. அது என்னவோ தெரியவில்லை, இன்றைய முதல் 3 கவிஞர்களும் மொழியையே தொட்டு செல்வது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. புத்தகங்களின் மீது உங்கள் ஆர்வம் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்திய அந்த கவிதைக்கு என்னுடைய பாராட்டுகள். அந்த கவிதையை மனதில் வாங்கி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் மிக வேகமாக படித்து விட்டீர்கள். ஆகவே வரிகளை சுட்டி காட்டி உங்களுக்கு பின்னூட்டம் வழங்க என்னால் இயலாமல் போனது. நிறுத்தி நிதானமாக வாசித்திருந்தால் உங்கள் கவிதையின் வரிகளையே
நான் திரும்பவும் ஒரு முறை நினைவு கூர்ந்திருக்க முடியும். இருந்தாலும் அயலகம் கடந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து இந்த காணொலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உங்கள் மொழி ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஜெகன், கடைசி கவிதை ஒரு முறை படிங்க. கடைசி கவிதை. நெரிசலில் தவிக்கும் போக்குவரத்து, வாகனப் பெருக்கம், வளர்ச்சி அடையாத தெருக்கள். வாகன பெருக்கம், வளர்ச்சி அடையாத தெருக்கள். இப்ப இருக்கிற சூழல் இது எல்லா நகரங்களிலுமே இருக்கு. ஏன்னா கண்மணி கண்ணன் அவர்கள் உங்க வரிகளை அவர் நோட் பண்ண மறந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு கவிதையை மீண்டும் திரும்ப சொல்லி அவர் சார்பிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங் இன்னும் ஒரு 9 நிமிஷம் இருக்கு. நான் மறுபடியும் ரீஜாயின் பண்ணணும். இப்ப வாழ்த்துறையை அழைச்சிருங்க சிவகாம சுந்தரி. வாழ்த்துறை ஒருத்தரான அழைச்சிருங்க. சந்திரகலா நீங்க அழைச்சிருங்க. வாழ்த்துறை. தலைமையாக நான் அழைத்து விடலாமா? நீங்களும் அழைக்கிறேங்க ஐயா. ஒரே நம்முடன் வாழ்த்துறை வழங்க புதுகை ஆதிரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமம் அழகான முன்னெடுப்பில் நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் ஏராளம். அந்த நிகழ்வுகளில் ஒன்றாக தன்முனை கவியரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கவியரங்கினை தலைமையேற்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நமது தன்முனை குழுவத்தினுடைய நிறுவனர் கவிச்சுடர் முனைவர் கானா கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அடுத்ததாக இன்றைய கவியரங்க தலைமை, நான் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டத்துல ராயவரம்னு ஒரு ஊர். அழவள்ளியப்பா குழந்தை கவிஞர் பிறந்த ஊரு. அந்த ஊர்ல எங்க வீட்டுல கவிஞர் கண்ணதாசன் வந்துட்டு போனதா எங்க அப்பா சொல்லுவாங்க. இங்க கூமாப்பான்னு பாலசுப்ரமணியம்னு யாரோ ஒரு கவிஞர் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு போனாங்க, இந்த இடத்துல மீட் பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்ப இப்ப வெறும் தரைத்தளமா இருந்தது, முன்னாடி அந்த இடத்துல கட்டடம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அத சொன்னதை கேட்டதுல இருந்து என்னமோ நானே கண்ணதாசனோட அந்த நின்ன இடத்துல போய் நிக்கிறதும் அங்க எழுதுறதும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். கண்ணதாசன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு, அந்த இடத்துல நம்ம குடியிருக்கோம், நம்ம வீடு அப்படிங்கிறப்ப அவ்வளவு ஒரு பெருமிதமும் சந்தோஷமும் அந்த இளமை பருவத்திலேயே எனக்கு இருந்தது. அப்படி ஒரு கண்ணதாசனை பற்றி சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். வார்த்தைகள் அருவியா கொட்டும், அவ்வளவு ஒரு அருவி அப்படி ஒரு சொல்லக்கூடியவர். அவ்வளவு புகழ் வாய்ந்த கவிஞரோடு அவ்வளவு அருகாமையில் நெருக்கமாக அவர் சொல்ல கேட்டு ரசித்து எழுதிய கவிஞர் நம்மளுடைய இன்றைய கவியரங்க தலைமையவர்கள் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் மகிழ்வோடு வணங்குகிறேன். இந்த கவியரங்கத்தினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி சிவகாம சுந்தரி அவர்கள், நெறியாளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராளுமை, எல்லா தளங்களிலும் சிறுகதை, நாவல், நாடகம், இயலிசை, முத்தமிழ் அரசின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற கவிஞர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள், அன்பு தங்கை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இணையாக இளமை துடிப்போடு அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு அன்பான சகோதரி டாடோ சந்திரகலா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் கவியரங்கம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முன்னிறுத்தி அழகாக செயல்படக்கூடிய டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள், அழகான ஒரு ஆய்வரங்கத்திலும் என்னுடன் அவ்வளவு சிறப்பாக செயல்படக்கூடியவர். எல்லா கவிதைகளிலும் அவ்வளவு ஈடுபாட்டோடு தன்முனை கவிதைகளினுடைய உயரம் தொட வேண்டும் என்பதிலும், கவிச்சுடர் ஐயாவின் பெயரிலேயே அப்படி ஒரு அர்ப்பணா என்ற அழகான ஒரு நூலை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடியவர். அவ்வளவு சிறப்பு மிகுந்த ரேணுகா பிரதீப் குமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கவியரங்கம் முத்தாய்ப்பாக 2 தூண்களாக செயல்பட்டு வரக்கூடியவர்கள். இன்றைய தன்முனை கவிதை குழுமத்தினுடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் ஐயமே இல்லாமல் கவிஞர் செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களும்,
கவிஞர் விகந்தன் அவர்களும் என்பதில் ஐயமே இல்லை. அத்தகைய இருவருடைய உழைப்பும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இந்த குழுமத்தை இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஐயாவினுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினையும், இந்த நிகழ்வு தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் எப்போதும் இதே போன்ற செயல்படுவதற்கான தருணங்கள் வழங்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றியுரை வழங்கக்கூடிய கவிஞர் குணசேகரன் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரர் கவிஞர் குணசேகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியுரை வழங்க காத்திருப்பவர், அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் அன்பினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ரேணுகா பிரதீப்குமார் அவருடைய மகள் பிரணவி பிரதீப்குமார் ரொம்ப ரொம்ப அழகா சிறப்பா எழுதிட்டு இருக்காங்க. குழுமத்துல நான் நினைப்பேன் நிறைய பின்னூட்டம் நல்லா கொடுக்கணும்னு ஐயா சொல்லிட்டே இருக்காங்க. நினைப்பேன், அது ஏதோ எனக்கு முடியாம போயிடுது. ரொம்ப அழகா எழுதுறாங்க, ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதைகள்லாம் கூட இருக்கு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல உயரங்கள் தொட வேண்டும், கவிதை உலகிலும் உங்களுடைய தடம் பதிக்க வேண்டும் என்று அன்போடு வணங்கிக் கொள்கிறேன். இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கிற கவிஞர்கள், கவிதை வாசித்த கவிஞர் அப்பு ஜெகன் அவர்கள், அனீஷ் நிர்மர் அவர்கள், கவிஞர் அனைவருக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகள் மேலும் பல எண்ணற்ற கவியரங்கங்களை காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது வாழ்த்தினை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்க. ரொம்ப சிறப்பான வாழ்த்துறை. கண்முனை கவிதைகள் உங்களுக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். நம்ம இப்போ இன்னும் ஒரு நிமிடத்துல இந்த காணொளி நிற்கும். நம்ம மறுபடியும் ரீஜாயின் பண்ணணும் எல்லாரும். அதற்குள்ள நம்ம கண்மணி கண்ணன் அவர்கள் இந்த வாழ்த்துறை குறித்து ஒரு வாழ்த்து சொல்லுவார். வருகை. புதுகை ஆதிரா அவர்கள் இந்த தன்முனை குழுமத்திற்கு மற்றவர்கள் தூண் என்று கூறிய ஒரு புறம் இருக்க, அவர் வேரிலே ஒன்றாக இருக்கிறார், விழுதாகவும் இருக்கிறார் என்று கூறுவது மிகையாகாது. தன்னுடைய அழகான கருத்துகளால், கவிதைகளால் தன்முனை குழுமத்தை மட்டுமல்ல, எங்கெல்லாம் அவர் பயணிக்கிறாரோ அங்கெல்லாம் தன்னுடைய முத்திரையை பதித்து கொண்டிருப்பவர், என் மீது மாறாத அன்பு கொண்டவர். கவியரசரோடு எனக்கு இருந்த பழக்கத்தை ஏதோ ஒரு முறை நான் கூறியதை கொண்டு நினைவு கூர்ந்து இந்த அரங்கிலேயும் அதை பெருமைப்படுத்தி என்னை சிறப்பித்தமைக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த கவியரங்கத்திற்கு அவருடைய வாழ்த்துறை மகுடத்தில் சூட்டிய சிறகு என்பார்கள். தி ஃபெதர்